எல்லாருக்கும் Merry Christmas and Happy New Year. யூசுவலா வந்து ஒவ்வொரு வாட்டியும் கிறிஸ்மஸ்க்கு வந்து கிறிஸ்மஸ் கேக்ஸ் தான் பண்ணுவேன். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் வைபை கொண்டு வர்றதுக்கு ஒரு சூப்பர் டெலிஷியஸான சினமன் ரோல்ஸும் ஹாட் சாக்லேட்டும் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா சினமன் ரோல் பண்ணிட்டு மேலே வந்து க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் வந்து செஞ்சு காணிக்கணும் அப்படின்னு என்னோட க்ரீம் சீஸ் எல்லாத்தையும் நான் வந்து சீஸ் கேக்குக்கு யூஸ் பண்ணிட்டேன்னா அதனால ஹோம்மேட் க்ரீம் சீஸும் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ அந்த 2 ரெசிபியும் எப்படி பண்ணேங்கிறத குயிக்காக பார்த்துட்டு வந்துடுங்க. ஹோம்மேட் க்ரீம் சீஸ் பண்ண போகிறோம். ஒரு பிளெண்டர் ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 100 கிராம் ஹோம்மேட் பன்னீர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் உள்ளது கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல க்ரீமியாக பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளோட பன்னீரும் கர்டும் நல்லா பிளெண்ட் பண்ணி க்ரீமி ஆயாச்சு. ஸோ நான் ஒரு சல்லடைக்கு மேலே ஒரு மஸ்லின் கிளாத் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே ஒரு பவுல் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த தண்ணி எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பன்னீர் அண்ட் கர்ட் மிக்ஸ்சரை இதில் ஊற்றிடலாம். இதை ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இது கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகி நெக்ஸ்ட் டே உங்களுக்கு திக்காக க்ரீம் சீஸ் கிடைக்கும். நான் இந்த க்ரீம் சீஸை 24 ஹவர்ஸ் தாங்க விட்டேன். நீங்கள் 48 ஹவர்ஸ் விட்டீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல திக்காட்டு உங்களுக்கு க்ரீம் சீஸ் வந்து கிடைக்கும். பட் எனக்கு வந்து இது ஓகே தான். ஏன்னா நான் ஃப்ராஸ்டிங் எதுவுமே பண்ணல. நம்ம சினமன் ரோலுக்கு மேலே வைக்கிறதுக்கு தான். மகா செஞ்ச மேரி கிறிஸ்மஸ் கார்டு பாருங்கள். அவள் இதில் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு தீயெல்லாம் வச்சா. தீயெல்லாம் ஓப்பன் ஆனோடனே இந்த க்ரீட்டிங் வந்து தெரிஞ்சிச்சு. அது வீடியோ எடுக்கலை. ஸோ ஆக்சுவலி நம்மளோட சினமன் ரோலுக்குள்ள டோ எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் இந்த ட்ரேயில் தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்து இந்த ட்ரேயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸோ இதை ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ நம்மளோட சினமன் ரோலுக்கு உண்டான டோ எடுத்துடலாம். டோவை இந்த இது அளவுக்கு ரோல் பண்ண போகிறேன். டோ வந்து சில்லாக இருக்கிறதுனால இதில் அதிக அளவு பட்டர் போட்டிருக்கோம். அதனால கோல்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி டோ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நம்ம ஓவர் நைட் இதை வந்து சில் பண்ணுறோம். பர்ஃபெக்டாக நீங்கள் ரோல் பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு கைட்லைனுக்கு தான் சொன்னேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சாஃப்டான பட்டரை நம்ம இந்த டோ ஃபுல்லாக தடவ போகிறோம். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்து இதில் ஃபுல்லாக தடவ போகிறேன். இப்போ நான் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அதை வந்து மேலே தூவிடலாம் அந்த பட்டருக்கு மேலே. சினமன் பவுடர், இது ஹோம்மேட் சினமன். பட்டையை வந்து நான் ஒரு பிளெண்டரில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் தூவிடுங்க. இப்போ நம்ம சினமன் ரோலை ரோல் பண்ணிடலாம்.
சினமன் ரோலை கட் பண்ணுறதுக்கு நைஃபை வச்சு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்வை நூல் எடுத்துக்கோங்க. அதை வச்சு கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ட்வை நூலை எடுத்து இந்த மாதிரி. ஓகே, ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் க்ளீன் ஸ்லைசஸ் ஆட்டு சினமன் ரோல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நான் நம்ம பேக்கிங் ட்ரேயில் அப்படியே அரேஞ்ச் பண்ணிட போகிறேன். நம்மளோட பேக்கிங் ட்ரேயில் சினமன் ரோல்ஸ் வச்சாச்சு. இதுக்கு நான் மூடி போட்டு ஒரு 45 மினிட்ஸ் இது நல்லா பொங்கி வர்ற வரைக்கும் ரைஸ் பண்ண விட போகிறேன். ஓகே, நம்மளோட சினமன் ரோல்ஸ் ஒரு 45 மினிட்ஸ் நல்லா ரைஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் இதை வந்து 200 டிகிரி செல்சியஸ் அவனில் ஒரு 25 to 30 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நம்ம இப்போ சினமன் ரோலுக்கு உண்டான க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஹோம்மேட் க்ரீம் சீஸ் எடுத்துக்கோங்க. எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணுங்கள். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நம்மளோட க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்மளோட சினமன் ரோல்ஸ் பேக் பண்ணி எடுத்தாச்சு. 10 மினிட்ஸ் ஆவது கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம க்ரீம் சீஸ் ஸ்ப்ரெட்டை தடவலாம். சுகர் வந்து அப்படியே மெல்ட் ஆகி உள்ள வரைக்கும் இறங்கிடும். செம்மையா இருக்கு பாருங்க. ஓகே, நம்மளோட சினமன் ரோல்ஸை சர்வ் பண்ணலாம். மாய்ஸ்ட் அண்ட் பட்டரி சினமன் ரோல்ஸ் ரெடி. நம்மளோட கிறிஸ்மஸ் பிளேட்டில் நம்மளோட ஹோம்மேட் சினமன் ரோல்ஸ் வச்சுக்கலாம். டேட் ஹாட் சாக்லேட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு 10 டேட்ஸை நான் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த டேட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேரிச்சம்பழத்தில் ஹாட் மில்கை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அது சோக் ஆகட்டும். அதை ஒரு பிளெண்டர் ஜாரில் எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, நம்மளோட டேட்ஸை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. ஹாட்டான மில்க்கு தான் 2 கப்பு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர். அரைச்சி வச்சுருக்கிற டேட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் சிப்ஸ், 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா. மிக்ஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, நம்மளோட ஹாட் சாக்லேட் ரெடி. அண்ட் இந்த ஹாட் சாக்லேட் அவ்வளோ ஹெல்த்தியும் கூடங்க. ஏன்னா வந்து ஃபுல்லாக டேட்ஸ். ஸோ ஹாட் சாக்லேட் சர்வ் பண்ணிடலாம். எப்போவுமே ஹாட் சாக்லேட் வந்து மார்ஷ்மெலோஸ் வச்சு சர்வ் பண்ணும்போது அது அவ்வளவு டேஸ்ட்டாக ஃப்ளேவராக இருக்கும். அதனால நான் பேஸ்லையும் மார்ஷ்மெலோ போட போகிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட விப்பிங் க்ரீம் இருக்குல்ல, அதை விப் பண்ணிடலாம். எங்கள் அம்மா பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். போதும் போதும், ஓவரா போகுது. ஸோ கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுடலாம். ஸோ இதுதான் எங்களோட கிறிஸ்மஸ் ட்ரீட், ஹோம்மேட் சினமன் ரோல்ஸ் வித் டேட்ஸ் ஹாட் சாக்லேட். ட்ரை பண்ணி பாருங்க. creamy.